Assalamualaikum guys, welcome to Ayan vlog. நம்ம இந்த vlogல வந்து என்ன பார்க்க போறோம்னா நம்ம வெண்டைக்காய் காரக்குழம்பு தான். ரொம்ப சிம்பிளாவும் and பயங்கர டேஸ்டாவும் இருக்கும். சோ வந்து கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை வந்து Subscribe பண்ணிக்கோங்க guys. நிறைய பேர் வந்து Subscribe பண்ணாமலே பார்க்கறீங்க. and நம்மளோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க and support பண்ணுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியா இல்லங்க, ஒரு மீடியம் சைஸ்ல வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு 3 மெம்பர்ஸ் அளவுக்கு மட்டும்தாங்க வந்து குழம்பு வந்து செய்ய போகிறேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் எடுத்து அதை ஃபுல்லாக வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அந்த கொஞ்சம் பூண்டு வந்து உரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இதோட இன்க்ரீடியன்ட் வந்து ரொம்பவே சிம்பிள் தாங்க. ஒரு தக்காளியோட ஜூஸ் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி, அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம், நம்மளோட வெண்டைக்காய், அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஸோ நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க. என்கிட்ட வந்து கொஞ்சமாக இருந்தனால நான் இது கூட வந்து கோல்டன் எண்ணெயுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து நல்லெண்ணெய் மட்டும் இருந்தால் அதை மட்டும் ஊற்றுங்க, செம்மையாக இருக்கும் அந்த காரக்குழம்பு வந்து. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கலாம். அதில் கிள்ளி போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெண்டைக்காவும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்களேன், நமக்கு சூப்பராக வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதை வந்து தனியாக அப்படியே வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் இருக்க எண்ணெயிலே வந்து நம்ம சூப்பராக நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் வந்து கடுகு போட்டிருக்கேன், அப்புறம் லைட்டாக வந்து வெந்தயம் போட்டிருக்கு. வெந்தயம் வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க. வெந்தயம் போட்ட உடனே வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. இதில் சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வந்து போடுங்க. அப்போ சீக்கிரமாக வந்து வதங்கி வந்து கிடச்சிரும். ஸோ இது கூட வந்து நம்ம வந்து இப்போ கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நம்ம வந்து ஒரு தக்காளி ஜூஸ் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து கொதி வந்துடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் வந்து போட்டிருக்கேன், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி பவுட்ரு வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து தேவையான அளவு வந்து உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சூப்பரான கலர் வந்து வந்துடும். இப்போவே டார்க் ஆகிட்டு ஒரு கலர் வந்து வந்துச்சு பார்த்திங்களா. ஸோ செம்மையாக இருக்குங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தோம். ஸோ அந்த தண்ணியுமே வந்து கரைச்சி இது கூட வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 செம்பு வந்து தண்ணியுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த காஞ்ச மிளகாவையும் வெண்டைக்காவையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லாவே கொதிக்க விடுங்க. மூடெல்லாம் வேணால் அப்படியே திறந்தே கொதிக்க விடுங்க. செம்மையாக இருக்குங்க இது நல்லா கொதித்து வரும்போது. அண்ட் ஃபைனலி நம்ம காரக்குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.